வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனவா கூட்டு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே கனவா நம்ம சிக்கன் மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இது சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த கனவா நம்ம சிக்கன் அப்படி எப்படி வைப்போமோ அதே மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், கேப்சிகம், அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, வெங்காயம், முட்டை, இஞ்சி, பூண்டு இது எல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலான்னா, இப்போ கனவா நம்ம தனியாக நல்லா வாஷ் பண்ணி அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். சிலவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு கனவா நல்லா வேகும். அது கொஞ்சம் நின்று வேகக்கூடியதான். குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது ஒரு 2 விசில் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ கனவா வாஷ் பண்ணி அதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் ஏன்னா தண்ணி நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். அது ஒரு 2 விசில் வந்த உடனே அதை நம்ம வேக வச்சு இறக்கிக்கலாம். அப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதெல்லாமே தனித்தனியாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கட் பண்ணி எப்படி வச்சுருக்கிறேன்னு. அப்புறம் இஞ்சி பூண்டை லைட்டாக சதைச்சி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ரொம்ப நல்லா பேஸ்ட் மாதிரி அப்படி இது பண்ணாமல் சும்மா சதைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் பார்த்தீங்கன்னா இது கனவா வேக வச்ச கனவா ரெடி ஆயிடுச்சு. 2 விசிலில் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி சமைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். அந்த கனவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம குழம்பு வைக்கிறோன்னு சொன்னால் அந்த தண்ணி அதுலேயே நம்ம ஊற்றி அப்படியே நம்ம குழம்பு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு வைப்பேன். ஸோ அதனால் இந்த தண்ணியை நான் அதில் பாதியை அந்த எடுத்து வச்சுருக்கிறேன் கனவா குழம்பு வைக்கிறதுக்காக. இந்த தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தலை நான் உங்களுக்கு காட்டுற தெரியும். உங்களுக்கு தலையெல்லாம் பிறக்கி தனியாகவே போட்டுட்டேன். அந்த குக்கர்லேயே நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும். அது எல்லாமே கொஞ்சம் கனவாயும் தலையெல்லாம் சேர்த்து அது தனியாக சிக்கன் மாதிரி குழம்பு மாதிரி வச்சுருவேன். அப்புறம் இதில் நல்லது பீஸ் மட்டும் தான் இதில் நான் எடுத்துருக்கிறேன் பொரியலுக்காக. அது பீஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இதில் தலையெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் எண்ணெய் போதும். எண்ணெய் ஜாஸ்தியெல்லாம் தேவையில்லை. அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4-5 பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வேறு காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு நான் பெப்பர் நல்ல மிளகு ஆட் பண்ணுவேன். ஸோ பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் அதில் போட்டு இதை நல்லா வசக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவில் வசங்கி வருதுன்னு. கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி அது வசங்கி வர்றது வரைக்கும் நம்ம அப்படியே வசக்கலாம். நல்லா வசங்கி அப்படி கொஞ்சம் வருதுன்னும் போது நம்ம என்ன செஞ்சிடலான்னா, அந்த கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி கலர் கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் வசக்கிடலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி போட்டு கொஞ்சம் சும்மா அப்படி வசக்குனா போதும். சிக்கனுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் வசக்கிட்டு அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கேரட், பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம் இது இவ்வளோத்தையுமே அந்த இதோடு சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் வசக்கணும். அந்த பச்சை வாசனை போகிறது மாதிரி கொஞ்சம் நேரம் வசக்கிக்கலாம். அப்படியே வசக்கிட்டே இருக்கும்போது அந்த பச்சை வாசனை போயிடும் பாருங்கள். அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே வசக்கணும். அது கொஞ்சம் அப்படி வசங்கி வரும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வேண்டாம், நமக்கு தண்ணி தேவையில்லை. ஏன்னா அதை வசக்கிறதுலேயே அதுக்கு ஓரளவு வெஜிடபிள்ஸ் இதாக இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் பேருக்கு விட்டுட்டு அதுக்கு கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கனவா இதையும் அது கூட சேர்த்து அதை நம்ம ஊற்றிருக்கிறோம் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இல்லையா, அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் இதை வேக விட்டுருங்க. இந்த வெஜிடபிள்ஸு இந்த கனவா எல்லாம் சேர்ந்து அப்படி மிக்ஸ் ஆகி அது வேகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெஜிடபிள்ஸில் உள்ள ஃப்ளேவர் இதில் உள்ள ஃப்ளேவர் அதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி இப்படி வேகும். இப்படி அது பார்க்கவே அப்போ அந்த கனவா அந்த வெஜிடபிள் உள்ள கலர்ஸ் அதெல்லாம் இதில் இதாகி அந்த கனவா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும். இப்படி அது வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். நமக்கு தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் சிக்கன் மசாலா
அப்புறம் வந்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் கூட வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து எக்கு ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு 2 எக்கு ஆட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நல்லா வதக்கிக்கிறேன். எக்கு வந்து நல்லா வதக்கிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி அந்த பெப்பரை வந்து மேலே அப்படி எல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறங்க ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க. முட்டையை அடித்து ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு அந்த முட்டை வந்து எங்கேயுமே ஒரு மாதிரி வந்து வேகாமல் கட்டியாக அந்த மாதிரி நமக்கு தெரியவே கூடாது. அது வந்து நம்ம முட்டை ஊற்றிருக்கிறதே வெளியில் பார்க்குறதுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா அதை போட்டு வதக்கணும். அது வந்து அப்படியே தேங்காய் கிடக்கிற மாதிரி வதங்கிரும். அப்படி வதங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெப்பரை வந்து லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சதைச்சி தான் எடுத்துருக்கிறேன். அப்படி அந்த மாதிரி பவுடர் கிடையாது. நான் பெப்பர் பவுடர் எடுக்கலை, நல்ல மிளகு பொடி எடுக்கலாங்க. அதை முழு நல்ல மிளகா தான் எடுத்து கொஞ்சோண்டு அதை சதைச்சி அதில் போட்டு அதில் அப்படியே மேலே தூவி இருக்கிறேன். கடைசியாக வெட்டி வச்ச கொத்தமல்லி இலையும் அப்படி தூவி இறக்கிட்டா சூப்பரான கூட்டு ரெடி.